பந்தலுக்கு இடையில ஏசி அடிச்சுருங்க உள்ள இருந்து அப்படியே இது மாதிரி ஓம் மாதிரி எப்படி செய்யணும் ரெண்டு மாதிரி தான் அதை கழட்டிங்க அவ்வளோதான் அப்படியே அமைக்க வேண்டாம் முதலாவது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில வழிகளில் நான் காலத்தை அருமைகளை முடித்துக் கொள்கிறேன். குழல் இனிது யார் என்று என்பார் நம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று சொல்வார்கள். இங்கே நம்முடைய மழலை செல்வங்களுடைய இந்த பிஞ்சு உள்ளங்களில் அருமையான பாடல்களை நாடகங்களை அவர்களுடைய அந்த திறமைகளை இங்கே நாம் பார்த்தோம். நாம் எல்லாம் சொல்லுவோம் சூப்பர் ஸ்டார் என்று. யார் சூப்பர் ஸ்டார் சொல்லுங்க பார்க்கலாம்? நம்முடைய கண்மணிகள் தான். இங்கே அமர்ந்திருக்கும் நம்முடைய பிள்ளைகள் தான் சூப்பர் ஸ்டார். ரஜினிகாந்தோ இல்ல நயன்தாராவோ அஸ்வினோ புஷ்போ அல்லது யாருமே தெரிவிக்க முடியாது, ஜெயிக்கவே முடியாது. நடிகர் திலகங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். வருங்கால டாக்டர்கள், இன்ஜினியர்கள், கலெக்டர்கள் எல்லாமே இவர்கள் தான். நாம் செய்ய வேண்டியது ஒன்று மட்டும், இவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். அதுதான் நம்முடைய கடமை. என்ன
நம்முடைய திறமை நமக்கே தெரியாது. அறிஞர் பெருமக்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், அநேகருக்கு தன்னை பற்றிய திறமை தனக்கு தெரியாது. யாருக்கு தன் திறமை தெரியவில்லையோ அவர்கள் தான் சோம்பேறிகள், முட்டாள்கள், வேலை இல்லாதவர்கள். தன் திறமையை நன்கு உணர்ந்தவர்கள் அவள் திறமைசாலிகள், அறிஞர் பெருமக்கள். நான் ஒன்றே சொல்ல மாணவ செல்வங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நமக்கெல்லாம் எத்தனை கைகளை சொல்லுங்க பாக்கலாம். நமக்கு எத்தனை கைகள்? எத்தனை கைகள்? நான் என்ன சொல்றேன்னா 3 கைன்னு சொல்றேன். சரியான கைதட்டிய பார்க்கலாம். ரொம்ப அருமையா சொல்றேன். நம்பிக்கை. இந்த நம்பிக்கை என்ற கை நம்மோடு சேர்ந்து இருக்கும் வரை நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, குறைவும் இல்லை. நாம் எல்லாரும் திறமையானவர்கள். இந்த நம்பிக்கை என்னும் ஊன்றுகோலை எப்பொழுது நீங்க கையிலே பிடித்துக் கொண்டீர்களோ, ஒரு மீட்டிங்னாலே கடைசியில பேச வர ஆளுங்க ஒரு தங்கனமா இருக்கும். நம்ம இதெல்லாம் பேச நினைச்சோமோ அத்தனை காரியங்களும் பேசிட்டாங்க. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இந்த பள்ளிக்கு நான் 2வது முறையாக வந்துள்ளேன். என்னுடைய நண்பர் ராமச்சந்திரன், நான் இப்போ பேசியிருப்ப ஏக முத்துலிங்கம், நாங்கெல்லாம் முன்னாடி பிஎட் ஒன்றா படித்தவங்க. பிஎட் படித்த உடனே அவருக்கு ஏக ப்ரமோஷன் வந்துச்சு, எனக்கு மிடில் ஸ்கூல் ப்ரமோஷன் வந்துச்சு, சார் இந்த ஸ்கூல் அப்பாயின்மெண்ட் வந்துச்சு. சார் இங்கே அப்பாயின்மெண்ட் கிடைச்ச உடனே அவங்க பதவி ஏற்கும் பொழுது நான் வந்திருந்தேன். ஆகவே இந்த பள்ளி நான் அப்பொழுது பார்க்கும்போதை விட இப்பொழுது பார்க்கும்பொழுது எனக்கு மிகுந்த சந்தோஷமா இருக்கு. தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், போத்தி பாரு வீடு போய் சேர மாட்டேன். அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், போத்தி பாரு வீடு போய் சேர மாட்டேன். நான் முடிச்சா உடுப்பு முடி, நான் சிரிச்சா பாசவடி, நான் பாடும் பாட்டுக்கு தோல் பறை நீ அடி. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், போத்தி பாரு வீடு போய் சேர மாட்டேன். பாரு வீட்டு போய் சேர மாட்டேன். அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீட்டு போய் சேர மாட்டேன். இந்த வச்சிக்க
போய்